ஜென்சி அருண் பாண்டியன் சொல்லலாமா? எங்கள்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து நல்லா பண்ணல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புனதாகவும் அது கடைசியா சொல்லிட்டேன் அந்த 5 வேர்டும். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே கிரிஞ்ச். எனக்கு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கணும். தமிழ்நாடு இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஹிந்தி சார். நான் திருவள்ளூர் கூட ஹிந்தியில் படித்து சொன்னேன். பாண்டியன் வணக்கம். வணக்கம் சார். ஜென்சி அருண் பாண்டியன் சொல்லலாமா? கண்டிப்பா சார் சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்டர்வியூ வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்று. ஆமாம் சார். அது வந்து எங்கள்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து நல்லா பண்ணல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புனதாகவும் அதுக்கப்புறம் 203 மார்க் இன்டர்வியூவில் சார் 203 மார்க் வந்தோடனே என்ன எப்படி சொல்லிட்டாரு அருண் பாண்டியன் அப்படின்னு கேட்டதுனால நீங்கள் எதனால இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு ரேங்க் என்ன இப்போ? சார் என்னோட ரேங்க் 213 வந்திருக்கு சார். 213. வெரி குட், நல்ல ரேங்க். எத்தனாவது அட்டெம்ப்ட் இது? என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் சார். செகண்ட் அட்டெம்ப்ட், வெரி குட். டாக்டர் அருண் பாண்டியன் எம்பிபிஎஸ் எப்போ பாஸ் பண்ணீங்க? சார் 2023 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆனேன் சார். 23 இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்லேயும் வாங்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போனீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போல சார். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே வாங்கிட்டீங்க. இன்டர்வியூலே சார் ஐஏஎஸ் வந்துடும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் நீங்கள் சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தில் உண்டு உறைவிட பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க. ஆமாம் சார். உங்களுடைய இன்டர்வியூலேயே நான் ஆரம்பிக்கிறேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து போகாமல் டேரக்ட் இன்டர்வியூலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே சார். இன்டர்வியூவில் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஏன் அப்படி எல்லாரையும் நான் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் இன்டர்வியூவில் என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக என் இன்டர்வியூ முடிச்சுட்டு வரப்போ என்னோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, முடிச்சுட்டு வரும்போது இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ, மேம் என்ன ஒரு மாதிரி திட்டி அனுப்புன மாதிரி இருந்த எந்த மாதிரி மேடத்தோட போர்டு? சேர்பர்சன் மேம் சுஜாதா சதுர்வேதி மேம் போர்டு. ஓகே. இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ஃபீல் இருந்தது. எவ்வளோ நேரம் போச்சு இன்டர்வியூ? என்னோட இன்டர்வியூ 34 மினிட்ஸ் 34 நிமிஷம் போச்சு சார். ஓகே, கொஞ்சம் நரேட் பண்ணுங்க. இன்டர்வியூ என்ன நடந்துச்சு, என்ன மேடம் ஏன் அப்படி திட்டி அனுப்பினதான் நீங்கள் நினச்சிங்க? சார் ஃபர்ஸ்ட் நான் உள்ளே போனதும் அவங்க என்னை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அருண் யூ சோ டால், வாட்ஸ் யுவர் ஹைட் அப்படின்னு தான் கேட்டாங்க, ஆரம்பிச்சாங்க. நான் உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது 6 feet 2 inches மேம், 188 centimeters டால் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சிட் டவுன் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வேற யாரும் டாலாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மேம், என்னோட 2 பேரண்ட்ஸும் 2 சிஸ்டர்ஸுமே டால் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க டேஃபை ரீட் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட டேஃபை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டு இஸ் திஸ் யுவர் செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எஸ் மேம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஹாபிஸ் செக்ஷன் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டு ஷீ ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ வாட் வேர் யூ திங்கிங் வைல் வெயிட்டிங் அவுட் சைட் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்வல் கேள்வி கிடையாது, டிஃப்ரெண்டான கேள்வி. அங்கே இருக்கும்போது நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம். பட் நான் அந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல. மேம் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் அ ஜோக் டு மேக் மை செல்ஃப் ஸ்மைல் அப்படின்ட்டு சொன்னேன். நான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தேன், என்னையே காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஜோக்கை யோசிச்சேன் அப்படின்னு சொன்னேன். வாட் இஸ் த ஜோக், டெல் மீ த ஜோக் அப்படின்னாங்க. அந்த ஜோக் நான் சொன்னேன். பட் அந்த மேம்க்கு டிரான்ஸ்லேட் ஆகலை. அந்த ஜோக் இப்போ நான் சொன்னாலுமே யாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகாது. ஆனால் நான் அதை சொன்னேன். அது என்ன ஜோக்னா, எல்லாருமே பார்த்துருப்பாங்க, இட்லி குண்டான்னு ஒரு சும்மா எல்கேஜி பசங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதில் வந்து கொஷின் கேட்பாங்க, அரிசி எதில் செய்வாங்க அப்படின்றதுக்கு, இட்லி எதில் செய்வாங்க அப்படின்றதுக்கு அரிசி ஆன்சராக இருக்கும். ஆனால் அந்த ஒரு பையன் மட்டும், எல்கேஜி பையன் மட்டும் ஸ்ட்ராங்காக இட்லி குண்டால செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம். இது ஒரு நல்ல காமெடியாக இருக்கும், நல்லா பாப்புலராக போயிட்டு இருந்துச்சு. சரி, இதை யோசிச்சா எனக்கு கான்ஃபிடென்ஸ் வருன்றதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வெளியில். இதை நான் இங்கிலீஷில் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன டிரான்ஸ்லேட் ஆச்சோ தெரில. ஓகே யூ மேட் அஸ் லாஃப் அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சொல்லி நான் சேர்பர்சன்ஸ் அண்ட் போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிச்சாங்க. ஓகே, என்ன சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போனாங்க. லிஸ்ட் 5 ஜென்சி ஜாப்ஸ், புது ஜாப்ஸ் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்திருக்கனால ஜென்சிக்கு என்ன ஜாப்ஸ் வந்திருக்குன்னு கேட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அது ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செகண்டு அதனால எடிட்டிங், அந்த எடிட்டர்ஸ் ஜாப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஜாப்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏஐ அனாலிசிஸ் அந்த ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அடுத்து 5th ஐ குடன்ட் கெஸ் மோர் மேம் அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் மெடிக்கல் ரிலேட்டடாக சொல்லுவோன்ட்டு டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்கனால சைக்காலஜிஸ்ட்டுக்கு நிறைய அப்படின்னு சொல்லும் போதே மேம் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை இது செப்பரேட் ஃபீல்டு கிடையாது, சைக்காலஜி தனியாக இருக்குது. ஓகே லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ட்டு லிஸ்ட் 5 ஜென்சி வேர்ட்ஸ்ன்னு கேட்டாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறது மெடிக்கல் பேக்ரவுண்டா, ஒய் டாக்டர் டு சிவில் சர்வீசஸ், இல்ல ஒய் மெடிக்கல் ஃபீல்டு, அது பத்தின கொஸ்டின் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனா எடுத்தோடனே ரேண்டம் வழக்கமா மார்க் இன்டர்வியூல துவச்சு அனுப்புறது. ஆமா சார், அந்த மாதிரியே இல்லாம ரியல் இன்டர்வியூ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. லிஸ்ட் 5 ஜென்சி வேர்ட்ஸ், புது வேர்ட்ஸ் வந்திருக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டுனால, என்னென்ன 5 வேர்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க.
அந்த 5 வேர்டு சொல்லிருவேனான்னு நான் அந்த இடத்துல யோசிச்சேன். ஆனா கடைசியா சொல்லிட்டேன் அந்த 5 வேர்டும். ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே கிரிஞ்சுன்ற வார்த்தை சொன்னேன். அது சொல்லும்போதே ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லு. கிரிஞ்சுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு போல, நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப இன்ஃபார்மலா சொல்லிட்டோம் போல, அதனால தான் நெக்ஸ்ட் மீனிங் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபார்மலா சொல்லுவோன்ட்டு பாராசோஷியல்னு ஒரு புது வேர்டு வந்திருக்கு மேம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவங்களுக்கு பாராசோஷியல் தெரியல போல, அதனால கேட்டாங்க வாட் இஸ் பாராசோஷியல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது பாராசோஷியல்ன்றது ஒரு ஒரு நம்ம டிஸ்டன்டா இருக்க ஒரு பர்சன், சோஷியல் மீடியால இருக்க ஒரு பர்சன் மேல நம்ம ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது டெவலப் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் பாராசோஷியல்னு சொல்லுவாங்க. அவங்களோட கான்டாக்டே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஒரு டிஸ்டன்டா இருக்க பர்சன். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் மாதிரி. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அவங்கள நம்ம க்ளோஸ் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரியல் கான்டாக்ட் இருக்காது, அது பாராசோஷியல். இது இப்படி இருக்கலாம், எய்தர் இல்லைன்னா சாட் ஜிபிடி கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம், இது பாராசோஷியல் சொல்லணும். ஓகே இதுதான் பாராசோஷியலான்னு ஒரு கியூரியாசிட்டியோட கேட்டாங்க. இது ஆன்டி சோஷியல் மாதிரி ஒரு கான்செப்டோ அப்படின்னு கேட்டாங்க. எஸ் மேம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மேம் சைபர் கான்ட்ரியா அப்படின்னு சொன்னேன். ஓகே, அதுவும் அது அந்த சைபர் கான்ட்ரியான்னு வார்த்தை சொன்னதே எப்படின்னா, அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல சைபர் கான்ட்ரியா அதனால ஒரு டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணேன். அந்த இடத்துல எனக்கு அந்த இது வந்து சைபர் கான்ட்ரியா என்ன ஸ்பெல்லிங்? சைபர் CYBER, கான்ட்ரியா மைட்டோகான்ட்ரியாவோட கான்ட்ரியா CHONDRIA. அதுவும் உங்களுக்கு புதுசா இருந்தது, என்ன மீனிங் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் இந்த ஃபோன்ல இருந்து சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளே ஆங்ஷியஸ் ஆயிக்கிறது, ஹெல்த் ரிலேட்டடா அப்படியே ஜாயின் பண்றதுக்கு சைபர் கான்ட்ரியான்னு ஜாயின் பண்ணிருக்காங்க. புரியல எனக்கு. நம்ம போன்ல கூகுள்ல எல்லாம் வந்து சிம்டம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த நோய் தான் இருக்குமோ நினைச்சிட்டு ஆங்ஷியஸ் ஆயிக்குவோம்ல, அதுக்கு பேர் சைபர் கான்ட்ரியா. அப்படி அந்த வார்த்தை சொல்லவும் ஓகே நல்ல வேர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் 2 வார்த்தைக்கு சரி ஃபார்முலா சொல்லிட்டோம், இன்னும் அடுத்த 2 இன்ஃபார்முலா சொல்லுவோன்ட்டு ஃபின்ஸ்டான்னு சொன்னேன். அதுவும் அவங்களுக்கு புதுசா இருந்தது, ஃபின்ஸ்டா அப்படின்ற வார்த்தைகள். ஃபேக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொன்னேன். ஃபேக் இன்ஸ்டாகிராம் நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, அதை வச்சு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு அடுத்த வேர்ட் சொல்லு அப்படின்னாங்க. அடுத்து வந்து கேப் அப்படின்னு, அதுவும் உங்களுக்கு புதுசா இருந்தது. அப்போ வந்து என்ன மீனிங் கேட்டாங்க. கேப்ன்றது நோ கேப், லை, பொய் சொல்றது தான், டோன்ட் லை அப்படின்னு சொல்றதுக்கு நோ கேப்ன்னு சொல்லுவாங்க மேம் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் உண்மையாவே யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு மாதிரி. மேம் டெக்ஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க மேம், பண்ணுவோம் மேம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெம்பருக்கு பாஸ் ஆன் பண்ணாங்க. ஓகே, இது ரொம்ப மேடத்துக்கு, அதாவது எங்களுக்கு ஜெனரலி கான்செப்ட் என்ன சொல்லுவோம்னா எஜுகேட்டிங் த எக்ஸாமினர்னு சொல்லுவோம். எஸ் சார். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இன்டர்வியூனாலும் சரி, இட் இஸ் நல்ல மார்க் வாங்குறதுக்கான பல வழிகளில் ஒன்று வந்து எஜுகேட்டிங் த எக்ஸாமினர். ஓகே சார். அது வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாலும் ஜென்சி வாங்கி தெரியலன்னா சொல்ல முடியாது. நம்ம ஜென்சி ஜென்ரேஷன் இருந்தா கூட நீ டிட் இட் சக்சஸ்ஃபுல்லி. எஜுகேட்டிங் த எக்ஸாமினர்ங்கிறது வந்து மார்க் வாங்குறதுக்கான பல வழிகளில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வழி வந்து எஜுகேட்டிங் த எக்ஸாமினர். ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸாமினர் நீங்கள் எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து உங்களுக்கான சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க? அது வந்து மார்க்ல தான் வெளிப்படுத்துவாங்க. என்ன ஸோ அந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லி கொடுத்துருக்கோம். எஜுகேட்டிங் த எக்ஸாமினர் அப்படிங்கிறது அது வந்து நம்ம கையில் இல்லை, அவங்க கேட்குற பதில் தெரியாதான் சொல்ல முடியும். அது வந்து 2 விஷயம் இருக்கு. இன்னும் அவங்க கேட்குற கேள்வி நமக்கு தெரியாமல் போயிடும், ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க, அது தெரியாமல் போயிடும். அதுக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா? அதில் அவங்க கேட்ட கேள்வி தெரியல அல்லது ஒரு இன்டர்வென்ஷன் ஏதாவது ஒரு இதுல நீங்க ஏதாவது ஃபீல், நீங்க எதுக்கு எந்த அடிப்படையில் இது நல்லா சொல்லிருக்கீங்க இந்த கேள்வியை பொறுத்தமட்டில்? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து புலம்புனதுக்கு என்ன காரணம்? மேம்கிட்ட நல்லபடியா போச்சு சார். அடுத்த 2 மெம்பர்ட்டையும் நார்மலான கொஸ்டின் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அடுத்து இன்னொரு மெம்பர்கிட்ட போகும்போது அவர் எடுத்தோடனே ரொம்ப ரேண்டமா இந்தியாவில் டியேகோ கார்சியாவில் பேஸ் செட் பண்ணணுமா, மிலிட்ரி பேஸ் செட் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே அன்ரிலேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ரீசன்ட் கரண்ட் அஃபேரும் இல்லை, ரொம்ப கண்டெம்பரரி, ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ. அந்த இஷ்யூ கேட்டவும் செட் பண்ணா வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஹெஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க கொஞ்சம் என் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்த கேள்வி, சைனால போயிட்டு நம்ம கோவிட் டைம்ல வந்து சைனால WHO போயிட்டு ஸ்வாப் எடுத்தாங்கல்ல, அது வந்து ஸ்வாப் எடுக்கிறாங்க. ஆனா WHO அது தப்பா பேண்டமிக்னு சொன்னது தப்பா சொல்லியிருக்காங்களே, இதை பத்தி உன் ஒப்பீனியன் என்ன? அந்த மாதிரி ஒரு மோனோலாக் மாதிரி சொல்லிட்டு உன் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாரு. நான் அந்த இடத்துல தப்பு நடந்ததே வந்து WHO வந்து பேண்டமிக்கை லேட்டா
லேட்டா டிக்ளேர் பண்ணதுதான் கோவிட் பேண்டமிக் லேட்டா டிக்ளேர் பண்ணதுதான் ப்ராப்ளமா இருந்துச்சு. முன்னாடியே நிறைய டெத்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மேம் இன்டர்வியூன் பண்ணிட்டு அவர் கேட்க வந்த கொஸ்டின் இது இல்ல. அவர் கேட்க வந்த கொஸ்டின் வந்து WHO போய் டைரக்டா ஸ்வாப் எடுத்தாங்களா அப்படி இல்லையான்றதுதான் கேட்க வந்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூன் பண்ணிட்டு அந்த இடத்துல WHO போய் எடுத்தாங்களா அல்லது சைனாவை வச்சு எடுத்தாங்களா, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து கொடுத்தாங்களான்ட்டு அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு. நீ வேற ஏதோ ஆன்சர் அந்த டோன்ல வந்து இன்டர்வியூன் பண்ணாங்க. சரி, நான் வந்து டக்குன்னு இப்படி கேட்கவும் எப்பயுமே இது வரைக்கும் இன்டர்வென்ஷன் நடந்தது இல்ல. சேர்பர்சன் வந்து இன்னொரு மெம்பர் கேட்கும்போது மார்க்கெட் ரிவ்யூல பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க, நடக்காது சார். அதுதான் அப்படி நடந்தவும் ஒரு செகண்ட் பயமாயிடுச்சு. மேம் WHO கிட்ட அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி எதுவும் இல்ல, அந்தந்த கண்ட்ரி தான் அதை பண்ணும். ஆனா WHO அந்த கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் WHO வந்து எந்த டெசிஷன்ஸ்னாலும் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அப்படி சொன்னதும் மேம் கேட்டாங்க, இப்போ WHO இந்த மாதிரி பவர்ஸ் கொடுக்கலாமா, அந்த கண்ட்ரிக்கு போய் டைரக்டா ஸ்வாப் எடுக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணலான்ற இது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு செகண்ட் பாஸ் எடுத்துட்டு இது எஸ் சொல்லாம நோ சொல்லாமன்னு யோசிச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்ட்டு, நோ மேம், ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு கண்ட்ரில போயிட்டு ஒரு கண்ட்ரில போய் பண்றது, அந்த போய் டீப் டவுனா பண்றது வந்து அந்த கண்ட்ரியோட சாவரனிட்டியை பாதிக்கும், இதனால இது நான் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த மேம் கொடுத்த ரியாக்ஷன் வந்து நான் தப்பா சொல்றேனோ அப்படின்ற மாதிரியே, அப்போ வந்து உனக்கு பேண்டமிக் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நான் சொல்றதுக்குள்ளே நெக்ஸ்ட் பர்சன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என் மைண்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ அப்படியே அந்த மைண்ட்குள்ளேயே இருந்து அடுத்த பர்சன்ட்டையும் அது கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. நம்ம தப்பா தான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த பர்சன் கொஸ்டின் கேட்கிறாரு. கொஞ்சம் என்ன ஈஸ் பண்றதுக்காக என்னோட டேஃப்ல ஹாக்கி இருந்தது, ஹாக்கி பத்தி கேட்டாரு. ஹாக்கில இந்தியா எப்ப கடைசியா வின் பண்ணுச்சு, அதெல்லாம் வந்து நார்மல் கொஸ்டின், நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணது. ஒலிம்பிக் எப்போ வின் பண்ணாங்க, வேர்ல்ட் கப் எப்போ வின் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்னை இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, இதுக்கு முனிசிபாலிட்டி தான் காரணமா, குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஏன்னு தெரியல, அந்த இடத்துல நம்ம ரொம்ப இந்த பழைய கொஸ்டினுக்கு நல்லா ஆன்சர் பண்ணது மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருந்ததும் நான் வந்து ஒரு செகண்ட் ஒரு மினிட் பாஸே விட்டதுக்கு அப்புறம் ஐ டேக் அ செகண்ட் சார் அப்படின்னு பாஸ் விட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அப்படி சொன்னதும் அவர் மெம்பர் வேற வந்து ஓகே உனக்கு இந்த கொஸ்டின் தெரியலன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வேற எனக்கு ரொம்ப பயத்துருவாங்க. இல்ல சார் நான் வந்து சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து சொன்ன ஆன்சரும் வந்து நல்லா சொல்லல, சால்ட் வாட்டர் இன்டர்வியூஷன் ஏதோ ஒண்ணு சொன்னேன், மழுப்புற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுதான் கடைசி கொஸ்டினா இருந்தது. கடைசி கொஸ்டினுக்கு அப்புறம் மேம் வந்து சேர்பர்சன் மேம் வந்து யூ மே லீவ் நவ், யுவர் இன்டர்வியூ இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. கடைசி இம்ப்ரெஷன் இப்படி போயிடுச்சு. மேம்கிட்ட ஸ்டார்டிங் நல்லா போச்சு, கடைசியில இப்படி போயிடுச்சு. மார்க் எப்படியும் கடைசியா தான் போடுவாங்க, அப்ப கடைசியில மைண்ட்ல இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லார்ட்டையுமே சொன்னது, இந்த மாதிரி இன்டர்வியூ நல்லா போகல, மேம் ரொம்ப இன்டர்வியூ பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சார். இந்த 5 விஷயத்தை யார்கிட்ட சொன்ன மாதிரி தெரியல. என்ன சைபர் கான்ட்ரியா அதெல்லாம் சொன்னது வேர்டு நான் பெருசா அதான் சொன்னேன். பட் அந்த மோசமா போனதுதான் நிறைய மைண்ட்குள்ளேயே உங்களுக்கு மைண்ட்ல அப்படியே. ஆமா சார், வெரி குட். 203ங்கிறது சாதாரணமா நல்ல ரொம்ப நல்ல மார்க். நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறதுல 180ங்கிறது நல்ல மார்க்னு சொல்லுவோம். ஆமா சார். 200 நிறைய போட்டிருக்கேன், வேற போர்ட்லயும் போட்டிருக்காங்க. அது வந்து 203ங்கிறது ரொம்ப நல்ல மார்க். ஓகே, வெரி குட். ரிட்டன்ல எவ்வளவு மார்க்? இதுல உங்க ஆப்ஷனல்ல 268 மார்க்ஸ் எடுத்தேன். மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன். மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க ஜென்ரலி வேற ஆப்ஷன் எடுப்பாங்க, ஏன்னா வாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து பாப்புலர் ஆப்ஷன் இல்லை, நீங்களே தனியாக படிக்க வேண்டியிருக்கும். மெடிக்கல் சயின்ஸ் எடுத்திருக்காங்க, ப்ரொவைடட் 40 கோல்டு மெடல் வாங்கினவங்க பிரசாந்த் மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்களும் கோல்டு மெடல் வாங்கினீங்களா? இல்ல சார், பிரசாந்த் சார் வந்து என்னோட காலேஜ் சீனியர் தான் சார், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல. பிரசாந்த் சார் 40 கோல்டு மெடல் வாங்கினாரு. பட் வந்து நான் காலேஜ்ல அந்த மாதிரி கோல்டு மெடல் ஒண்ணு கூட பர்சன்டேஜ் நான் 70% வாங்கினேன் சார். ஓகே, அப்போ எவ்வளவு தைரியத்துல நீங்க மெடிக்கல் எடுத்தீங்க? நான் எடுத்த தைரியம் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும், புது சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வேணாம் அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருந்தது. அது ஒண்ணு. செகண்ட் வந்து யூபிஎஸ்சினாலே அன்பிரடிக்டபிள் தான் எல்லாருக்குமே.
எப்படியாச்சும் நம்ம திரும்பி இப்போ சப்போஸ் நமக்கு கிளியர் ஆகலைன்னா திரும்பி நம்ம மெடிக்கல் ஃபீல்டு தான் போறோம், பிஜி தான் படிக்க போறோம். அதுக்காக நம்ம மெடிக்கல் டச் இருந்துட்டே இருக்கணும். யூபிஎஸ்சி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம், ஆமா, எம்ஆர்பி எக்ஸாம்ஸும் இருக்கு, சிஎம்எஸ் எக்ஸாம்ஸும் இருக்கு. அது ரெண்டையும் யோசிச்சுட்டு சரி நம்ம மெடிக்கல் சயின்ஸ் எடுத்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, டச்ல இருப்போம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காரணத்துக்காக தான் மெடிக்கல் சயின்சஸ் எடுத்தேன். நான் மெடல்லாம் வாங்கல சார் காலேஜ்ல. நல்ல மார்க் வாங்கி, நல்ல மார்க் தான் வந்தது சார். ப்ரிப்பரேஷன் நீங்க இங்க ஒரு 3-4 டாக்டர்ஸ் இருந்தீங்க, உங்களுக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் இருக்குமா? ஜென்ரலி தனியாக தான் படிச்சுப்பீங்களா? ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்கேட்டர்டாக இருந்தனால தனியாக தான் படிக்க வேண்டிய நிலைமை இருந்தது சார். அதில் வந்து மெடிக்கல் சயின்ஸுங்கிறது ஒரு ரேர் ஆப்ஷனல். நீங்கள் போகும்போது நாம் வந்து எந்த விதத்தில் இங்கே இன்ஸ்டியூட்டில் இருந்து ஏற்பாடு பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு உதவியாக இருந்ததான் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இங்கே இன்ஸ்டியூட் வந்தது வந்து மெடிக்கல் சயின்ஸ் வேறு ஆப்ஷனல்னால அதுக்கு மெயின்ஸ் கைடன்ஸ் பெருசாக இல்லை. பட் இன்டர்வியூ கைடன்ஸ் அப்போ வந்து நிறைய டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து கோச்சிங் கொடுத்தாங்க. எப்படி இந்த கிரவுண்ட் லெவலில் என்ன ரியாலிட்டி இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒஜிஷியன் மேம் வந்தாங்க, டாக்டர் ஜெயஸ்ரீ. அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்படி வைக்கும்போது அவங்க வந்து அபார்ஷன், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, டீனேஜ் ப்ரெக்னன்சிலாம் வரும்போது என்னென்ன இஷ்யூ கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணுறாங்க, எம்டிபி அமெண்ட்மெண்ட் வந்தாலுமே என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சரோகேசி பற்றியெல்லாம் வந்து விரிவாகவே சொன்னாங்க, என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இஷ்யூலாம் நம்ம புக்கில் படிக்கும்போது ஒன்று மாதிரி இருக்கும், ரியாலிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பொசிஷன் வந்து சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சது. சி செக்ஷன், அதை ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரி பண்ணுறது, நார்மல் டெலிவரி இல்லாமல் அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி கேட்கும்போது ஒரு அந்த மாதிரி செஷன் வச்சது நல்லா இருந்தது சார் ஏசிஸில் மெடிக்கல் சயின்ஸுக்காக. ஓகே, ரைட். இப்போ உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ ஜென்ரலி அதில் எப்படி ஸ்கோர் பண்ணீங்க? ஆக்சுவலாக எஸ்ஏல 115 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். அது ஓகே சார், ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லலாம். எத்திக்ஸில் வந்து 110 மார்க் தான் சார். நான் வந்து படிக்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் நல்லாவே படிச்சிருந்தேன். 120 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எழுதுகிற அன்னைக்கு வந்து நான் சொதப்பினேன்றது அங்கே எழுதும் போதே எனக்கு தெரிஞ்சது. ஒரு கொஷனில், அதுவும் நம்ம தமிழ்நாடு திருவள்ளுவர் எழுதின கேள்வியில் ரொம்ப நேரம் சிக்கிக்கிட்டேன். ஒரு கேள்விக்கு 7 நிமிஷம் தான் இருக்கணும். அந்த கேள்வி எனக்கு புரியாதனாலதையும் சொன்னாங்க. அந்த கேள்வியில நாட்டை ஒண்ணு கவனிக்காம விட்டுட்டாரு. அந்த கேள்வியே புரியல சார். நான் ரொம்ப நேரம் அதை டீகோட் பண்றேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிந்தில இருக்கதை நான் வாசிச்சேன் சார். சரி வாசிப்போமே, இங்கிலீஷ்ல தான் நமக்கு புரியல, ஹிந்தில வாசிக்கும் போது ஹிந்தில வாசிக்கிறது கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்தது. அப்பதான் ஐயோ ஃபர்ஸ்ட் எப்ப படிச்சீங்க நீங்க? ஹிந்தி வந்து நான் ரீட் பண்ண கத்துக்கிட்டது ஸ்கூல் ரொம்ப சின்ன வயசுல. ஆனா வந்து ஹிந்தி மூவிஸ் பார்த்துட்டு எனக்கு ஹிந்தி நல்லாவே பேசவும் வரும், புரிஞ்சுக்கவும் வந்தது சார் ஹிந்தி. அது ஒரு அட்வான்டேஜா அந்த எத்திக்ஸ்ல, அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா தெரியல. மார்க் டக்குன்னு அது 15 நிமிஷத்துல எழுத முடிஞ்சது. அது ஒரு அட்வான்டேஜ் தான் சார். ஹிந்தில வாசிச்சுட்டு அது மீனிங் புரிஞ்சு அப்புறம் எழுதுனேன் சார். அந்த திருக்குறள் நம்ம திருவள்ளுவர் கொஸ்டினே 15 நிமிஷம் எடுத்துட்டனால மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வரல. 110 தான் வாங்கியிருந்தேன் சார். எனக்கு இன்டர்வியூல சொல்லிருக்கணும், தமிழ்நாடு இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஹிந்தி சார், நான் திருவள்ளுவர் கூட ஹிந்தியில படிச்சு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி. இம்போசிஷன் ஹிந்தி தான் நம்ம கேட்போம் வழக்கமா. ஒய் யூ ஆர் அகைன்ஸ்ட் ஹிந்தின்னு தான் கேட்பாங்க. இல்லை சார், எனக்கு படிக்கும் போதே நான் ஹிந்தியில படிச்சு தான் திருவள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டர்வியூ போட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலி வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் ஹிந்தி. நம்ம எப்போதுமே யூபிஎஸ்ல சொல்றது தானே இன்டர்வியூ போர்ட்ல, அகைன்ஸ்ட் இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி தான் கவர்மெண்டோட பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட். நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தா 206 மேபி 203 213 23 கூட ஆயிருக்கலாம். ஓகே, சிசாட் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூவா இல்லை? ஆமா சார், சிசாட்ல எனக்கு பெரிய இஷ்யூ இல்லை. 2 அட்டம்ப்ட்லயும் எனக்கு சிசாட் வந்து 100 கிராஸ். எது நல்லா பண்ணுவீங்க, குவான்ஸா காம்ப்ரிஹென்ஷனா? எனக்கு நான் குவான்ஸ் ஆர்சி அவ்வளோ அட்டன் பண்ண மாட்டேன் சார். குவான்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இந்த 2 பார்ட்டும் வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த டாக்டர்ஸுக்கு வராது, இன்ஜினியரிங் தான் வரணும் ஒரு மித்து இருக்கு, அது எப்படி? ஆமா சார், அது வந்து அப்படி ஒரு மித்து இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு 6 வருஷம் 7 வருஷம் கேப் ஆயிடுது. எம்பிபிஎஸ் படிக்கும்போது மேக்ஸ்ன்றது ஒன்று தொடவே மாட்டோம். ஆனா வந்து நான் ஸ்கூல்ல எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் அப்படியே திருப்பி நான் ரீட் பண்ணும்போது டக்குன்னு வந்துருச்சு. ஸோ வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ல நல்ல ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன். அதனால வந்து சிசாட் எனக்கு பெருசாக ப்ராப்ளமாக தெரியல. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் இந்த சிசாட் பேப்பர் பார்க்குறது அது மாதிரிலாம் இருந்தீங்களா? ஆக்சுவலாக ஃபைனல் இயரில் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் சார். சரி எப்படி இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் இயர் கோவிட் டைமில் தான் 2022. ஆமாம் சார், 22 ஸ்டார்டிங்கில் சார். அந்த டைமில் தான் நான் யோசித்தேன் ப்ரிப்பரேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இப்படி 3 ஸ்டேஜ் இருக்குன்றதை அப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கும்போது இந்த சிசாட் பேப்பர்லாம் வந்து பார்த்தேன். அந்த 22 டைம்லலாம் சிசாட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும் போல. அப்புறம் தான் 23ல இருந்து தான் ரொம்ப கஷ்டமாக்கி இருந்திருக்காங்க. அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன் தேவை போல. அப்படிதான் சார் பார்த்தேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஆஃபீஸர் பார்த்தது அந்த மாதிரிலாம் உண்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? பெருசா ஆஃபீஸர் பார்த்ததுன்னு இல்லை. அந்த ஹெல்த் பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் மிஷினரி ஒர்க் பண்ணதை மொத்தமா பார்த்தது எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அந்த மிஷினரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சேன் சார். அது வந்து அந்த உங்களை பேண்டமிக் சமயத்துல கவர்மெண்ட் ஒர்க் பண்ணது உங்களுக்கு கவர்ந்துருக்கு, அரசு பணிக்கு வரணும் அப்படிங்கிறது. நல்ல விஷயம். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சார். இப்போ பென்ஷன் வாங்குறாரு. ஓகே. அம்மா? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஓகே. இப்போ அப்பா வந்து சொல்லுவாங்களா சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் அப்பா கொடுப்பாங்களா? அந்த மோட்டிவேஷன் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வந்து டாக்டர் ஆகணும், ஆஃபீஸர் ஆகணும். ஏன்னா போனோடனே நம்ம மேஜர் ஆயிடுவோம், கேப்டன் மேஜர் ஆயிடுவோம். அப்பா என்ன வந்தாங்க? அப்பா வந்து ஹவில்தார் சார். ரிட்டையர் ஆகும்போது ஹவில்தாரா இருந்தாரு. அதனால ஆஃபீஸர் எப்போது எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் பெரிய ஆஃபீஸர் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆமாம் சார். அவருக்கு அவர்லாம் ஆஃபீஸரோட இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு நானும் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போகிறதுக்கு பதிலாக சிவிலில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால சிவில் ஆஃபீஸர் ஆகலாம். இப்போ அப்பா ஹாப்பியா? இப்போ அப்பா ஹாப்பி சார். சிவில் ஆஃபீஸர் ஆகிட்டேன். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலிங் ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன். உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அது? திண்டுக்கல். திண்டுக்கல்லேவா ப்ராப்பரா பக்கத்தில் வில்லேஜ்? சின்னாலப்பட்டி சார். சின்னாலப்பட்டி. படித்தது சின்னாலப்பட்டி பக்கத்துல காந்தி கிராமத்தில் தம்பித்தோட்டம் மேல்நிலைப்பள்ளி. அங்கே தான் படித்தேன். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சார். ஓகே. ஸ்டேட் போர்டு தான். ஓகே. என்ன மார்க் 10th 12th? 10th 498 500 வாங்கியிருந்தேன் சார். அப்போ 498 சார். ஓ, பயங்கர அகாடமிக், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட். 2 மார்க் தான் விட்டுருக்கீங்க. சரி, ஓகே. 12th 1182 சார். 1182. இப்போ 18 மார்க் தான் விட்டுருக்கீங்க. சரி, இவ்வளோ மார்க் வாங்கிட்டு காலேஜில் வந்து லிபரலாக இருந்தது காரணம் என்ன? ஆக்சுவலாக ஸ்கூல் முடிச்சோடனே சரி காலேஜ் லைஃப் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிபரலாக தான் இருந்தேன் சார். 12th மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்களே சினிமா. அது மனசில் எடுத்துக்கிட்டு லிட்டரலாக காலேஜில் பெருசாக அந்த அளவுக்கு மெடல் வாங்குற அளவுக்கு படிக்கலாம். நார்மலாக படிக்கலாம். வேற உங்களுக்கு ஹாபிஸ் வந்து ஹாக்கி, ஓகே. வேற என்ன பொழுதுபோக்கு? இப்போ ரீடிங்கோ சினிமாவோ அது மாதிரி இன்டராக்ஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிங் அந்த மாதிரி? நான் டேப்ல போட்டிருந்தது வந்து நியூட்ரிஷன் பத்தி ரீட் பண்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல போடுறது ஓகே. நீங்க உண்மையில வேற என்ன பண்ணுவீங்க? சினிமாவே பார்த்துட்டு போட முடியாது. புக் ஆக்சுவலா மூவிஸ் நிறைய பார்ப்பேன். அப்புறம் வந்து இது யூடியூப் நிறைய பார்ப்பேன் சார். நிறைய அது ஆக்சுவலா இப்போ ரொம்ப அடிக்ஷனாகவும் ஆயிடுச்சு. ப்ரிப்பரேஷன் டைம்ல அது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு சார். ஓகே. அதுல இருந்து எப்படி நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஜென்சி வேர்ட் சொல்லும் போதே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. யூடியூப் பார்த்ததுதான் சார். ஆமா, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா நீங்க ஆக்சுவல் ஜென்சியாவே இருந்திருக்கீங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்ததுனால அந்த ஜென்சி வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது சார். ரைட், ஓகே ஓகே. அதனால அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு. அது இண்டிவிஜுவல் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல இதுதான் கரெக்டாக, அது ரைட்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஸ்ருதிகிட்ட நான் இன்டர்வியூ எடுத்து கொடுத்தாங்க. வாட்ஸ்அப்பே என்கிட்ட இல்லை சார் அப்படின்னாங்க. அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பண்ணும்பொழுது அடுத்து வரக்கூடிய பசங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுப்பீங்க? சிவில் சர்வீஸ் படிக்க வரக்கூடிய நீங்கள் 25 இயர்ஸ்டே ஆகிட்டீங்க. எங்கள் ஏஜில் கேஷ் தான் எங்கன்னு சொல்லுவோம். எங்கள் ஏஜில் சிவில் சர்வீஸ் வரணும் அப்படிங்க, ஐஏஎஸும் வாங்கிடுவீங்க. இப்போ எங்கள் ஏஜில் சிவில் சர்வீஸ் வரணுங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வரும்போது ஹார்ட் ஒர்க் தான் ஃபஸ்ட். நோ மேட்டர் வாட், ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ் சார். அண்ட் செகண்டு, இந்த ப்ரிப்ரேஷனில் இருக்க சேலஞ்சஸ் இருக்குல்ல, அந்த சேலஞ்சஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்குன்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும். இப்போ எனக்கு இருந்த சேலஞ்ச் வந்து நான் வந்து டிஜிட்டல் அடிக்ஷனில் இருந்தேன்னு எனக்கே தெரிஞ்சது. அப்போ வந்து ஃபோனில் இருக்க அந்த இதெல்லாம் லிமிட் பண்ணிக்கணும். இந்த 5 minutes இல்லை 10 minutes தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன் கண்டினியூஸாக, அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன்றது அந்த லிமிட் வச்சுக்கணும். அந்த லிமிட் வச்சுக்கிட்டா அடிக்ஷன் நம்ம இப்போது வைட் ஸ்ப்ரெடாக எல்லாருக்குமே டிஜிட்டல் அடிக்ஷன் இருக்கு. அப்புறம் அந்த இன்னொரு சேலஞ்சு நான் சொல்றது ப்ரோக்ராஸ்டினேஷன். எல்லாருக்குமே இருக்க சேலஞ்ச். நம்ம வந்து ப்ரிப்ரேஷனை தள்ளி போட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு படிக்க வேணாம், நாளைக்கு படிப்போம் அப்படின்ட்டு ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருப்போம். அந்த கம்ஃபர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா இந்த எக்ஸாமே ஈஸியாகவே நமக்கு ட்ராக் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்லாம் கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் போடும்போது இந்த எக்ஸாம் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலான்றதை நான் சொல்லுவேன் சார். ஓகே அருண், மிக்க உங்களுடைய
இப்போ இன்டர்வியூ வந்துருச்சு, முடிஞ்சு நல்லா ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இந்நேரத்தில் நேரம் ஒதுக்கி அடுத்து வரக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாகவும் பயனாளி அப்படிங்கிற முறையில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.